கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் மூன்றாவது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தமிழ் சினிமா திரும்பி பார்க்கும் இந்த திரைப்படத்தை முக்கியமாக உலகம் முழுவதும் 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் இந்தியன் இரண்டாவது பாகம். ஆனால் எந்த அளவுக்கு ஹையாக எதிர்பார்ப்பில் வெளியாச்சோ அதை விட மோசமாக இந்தியன் இரண்டாவது பாகம் மக்கள் மத்தியில் ட்ரோல் பண்ண வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான டைரக்ஷன், மோசமான ஸ்க்ரீன் பிளே, அதெல்லாம் தாண்டி மோசமான டைலாக்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மூன்றாவது பாகம். ஸோ ஒத்துமொத்த தமிழ் சினிமாவும் இந்தியன் மூன்றாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. என்னதான் இந்தியன் இரண்டாவது பாகம் மோசமான திரைப்படமாக இருந்தாலும் கடைசியில் அவங்க வச்ச அந்த ட்ரெய்லர் பயங்கரமான மேட்டர் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஓகே இந்தியன் மூன்றாவது பாகம் செம்மையாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இந்தியன் மூன்றாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சங்கர், அதுக்கப்புறமா கமல்ஹாசன், இவங்க 2 பேரும் தன்னோட சொந்த செலவில் இந்தியன் மூன்றாவது பாகத்தில் சில காட்சிகள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்தியன் இரண்டாவது பாகத்துக்கு விமர்சனத்தை வைத்து இந்தியன் மூன்றாவது பாகத்தில் அந்த சில காட்சிகளை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த செலவில் ரீஷூட் முடிந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஷூட் முடிந்து விட்டது. ஸோ படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஜூன் மாதம், அதாவது எலெக்ஷன் வரப்போகிறது. ஸோ எலெக்ஷன் முடிந்தவுடன் ஜூன் மாதம் அஃபிஷியலாக படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பீரியாடிக் போர்ஷன் அதிகமாக இருக்க சீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு நடுவில் தான் டேரக்டாக இந்த திரைப்படத்தை ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணி விடலாமா அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டில் போயிட்டு இருந்தது, லைக்கா நிறுவனம். ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் சங்கரும் கமல்ஹாசனும் இல்லை, இது ஓடிடி திரைப்படம் கிடையாது, திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னதால் தயாரிப்பு நிறுவனம் ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கு. ஸோ படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறமா, அதாவது மே மாதம் எலெக்ஷன் முடியுதுன்னா மே 15ஆம் தேதியிலிருந்து படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் விட்டு படத்துக்கான ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி ஜூன் இல்லை ஜூலை மாதம் அஃபிஷியலாக கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் மூன்றாவது பாகம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.